ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? பேன் கேக், பம்கின் பேன் கேக் பார்த்துடலாம். அதுக்கு சக்கரை பூசணி, கோதுமை மாவு, நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முட்டை, அப்புறம் இருக்கிற நட்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பம்கின் உப்பு போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கிற நட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஊற வச்சு எடுத்து அந்த இருக்க தோல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் ஒரு கப்பு பால், இப்போ முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு முட்டை எடுத்து உடச்சிக்கோங்க. நான் சக்கரை வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ஸ்வீட் பத்தலை அப்படின்னா பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வேக வச்ச பம்கின்னு இதெல்லாம் நட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிடுங்க. அரைச்சி அந்த வெள்ளை கரைச்சலையும் நீங்கள் அதில் முட்டையில் சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு வேணால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறி விட்டே இருங்க, நல்லா பீட் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு பேன் காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சமாக ஒரே கரண்டி மட்டும் ஊற்றி மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உப்பலாக இருக்கும். அப்படியே திருப்பி போட்டுருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இதில் இருக்க ஸ்வீட்டே போதும் தான். பெரியவங்க சாப்பிடும்போது தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம். நான் சர்வேஷ் கொடுத்துருக்கேன், என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சர்வேஷ், உனக்கு ஒன்று செஞ்சுருக்கேன், நேரம் உட்காரு. சன்னா பேன் கேக் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா? ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.